சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர் சார். என்ன மனுஷன். ஓ குரலி வித்தையா சார்? ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்ககிட்ட இருந்தா சார் கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. புறாமடா புறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னா, சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை. நான் என்ன சொல்றேன், செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கு சார். இவ்வளவு 5 நாளைக்கு முன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. சார் இப்படி இந்த மதங்கள்ல இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார். ஆதாரத்தோட போகும்போது எப்படியா சேதாரமாகும்? அதுவும் ஒரு தகப்பனே தன் பிள்ளைய இது பண்றதெல்லாம் பெருசா போய்கிட்டு இருக்கு. சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஆனால் படம் ரிலீஸ் பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. வலிக்குது, அழுதுருவேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்த நம்ம சொல்றத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம். அதுக்கு டைம் இருக்கு, 5 நாள் டைம் இருக்குது. தீபாவளிக்கு பொங்கலுக்கு வெள்ளி அடிச்சு கூட பொழைச்சுக்கிறேன். அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது அந்த படத்துல. அதுக்கு சொல்ல வந்தேன் நான். தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா வேணாம், ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. அவங்களுக்குலாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை, பக்குவம் இல்லை. ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? இதே நான் இன்னொரு பெரிய இயக்குனர். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஒரு கதை சொல்றாரு. கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை எந்திரிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாம கொஞ்சம் இங்க வந்திருக்காரா? துப்பாக்கி டைரக்டர். கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான். ஆனா கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு கேள்வி கேட்டேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். பாடும் பாடி தொலையும் கேளுங்க சார் அப்படின்னு. இந்த படமே ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்றீங்க. எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாருன்னு. பப்ளிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட. பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சிருந்தார். செகண்ட் ஹாஃப்ல அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆபீசர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். ஓஹோ, இவ்வளவு பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாம திரைப்படத்துல பதில் சொல்லியிருக்காரு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அவருடைய பக்குவம் அது, அவருடைய பக்குவம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஏய், அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்டா.